100 MBPS ஸ்பீடுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு கிடைக்கிறது வெறும் 40 MBPS ஸ்பீடு தான் வருது. ஏர்டெல்ல இப்படிதான் நெறைய பேரை ஏமாத்துறாங்க. பொதுமக்களும் இத கண்டுக்கிறதே இல்ல. யாருமே இத கவனிக்கிறதே இல்ல. ஸோ இந்த ஸ்பீடுக்கு இவ்ளோ டாரிஃப், இவ்ளோ பேமெண்ட்ன்னு சொல்லி தான் நெறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் ஷோரூம் வாசல்ல இருந்து தர்ணா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு, இதை ஏன் வந்து முக்கியமா நம்ம கவனிக்கணும் அப்படின்றதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. கட்டாயம் அதை பாருங்க. எனக்கு வரது 40 MB எனக்கு வரது 40 MB சீதேஜ் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்ப 5 மாசமா நான் வந்து எங்க வரது கஸ்டமர் பேசிட்டீங்க கால் பண்ணி தரேன். அப்ப இவ்வளவு மாசமா வந்து அப்ப என்ன ஒருத்தருக்காக நான் பேச வரல. யாரும் ஸ்பீட டெஸ்ட் பண்றது இல்ல. கண்டிப்பா என்ன சொன்னீங்க 99% யாரும் செக் பண்றது இல்ல. ஏமா நீங்க யாராவது செக் பண்ணிருக்கீங்களா ஸ்பீட? யாரும் செக் ஒர்க்கானா போறோம் அவ்வளவுதான். ஆனா இப்ப நான் இஷ்யூ வந்ததுல இருந்து ஒன் டே பை டே செக் பண்ணிட்டு கஸ்டமர் கேர் பேஷன் உட்பட ரெக்கார்ட் என்ன பிளான்ல இருக்கீங்க எல்லாமே நான் என்ன இருக்கு அப் டு டேட் ரெக்கார்ட் வச்சிருக்கேன். நான் வந்து ஏர்டெல் வைஃபை கனெக்ஷன் வித் டிடிஎச் கனெக்ஷனோட 100 MBPS ஸ்பீடு ப்ளஸ் டிடிஎச் கனெக்ஷன் இதோட சேர்த்து வாங்கினேன். 1199 ரூபாய் பில்லு சொன்னாங்க. நான் 5 ஜூலை மாதத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து இது வரைக்கும் எனக்கு 40 MBPS ஸ்பீடுக்குள்ளே தான் வருது. எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்கேன் கையில். நான் இவங்ககிட்டயும் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1-to-1 கஸ்டமர் கேர்லையும் நம்ம ஷோரூம்லேயும் வந்து 4வது முறை நான் இது வர்றது. அவங்க கேமராவில் செக் பண்ணால் கூட தெரியும் உங்களுக்கு. நேற்றுக்கு முந்தைய நாள் வந்தும் சொல்லிட்டு போகிறேன், அவங்க வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. 100 MBPSன்னு சொல்லிட்டு 40 MBPS ஸ்பீடுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க. கஸ்டமர் கேருக்கு பண்ணால் கூட ஏர்டெல் சுத்தமாக வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. இது ஏன் ஒருத்தனுக்காக பேச வரல, என்ன மாதிரி ஸ்பீடை செக் பண்ணாமல் போகாமல் இதை மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் ஏமாத்துறாங்கன்னா அப்போ எத்தனை கஸ்டமர், கோடிக்கணக்கான கஸ்டமர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு 400 எங்கே போகுது பாருங்க நீங்களே. ஸோ அந்த நபர் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இது ரிலேட்டடாக சில பேர்கிட்ட நம்மளுமே செக் பண்ணோம், கேட்டோம். அந்த மாதிரி இப்போ அவங்க தரும்போது நீங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் எடுக்கும்போது சொன்ன ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அதை பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீடுக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் வச்சுருக்காங்க. பட் அந்த பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஸ்பீடு வரலன்னும் போது கண்டிப்பாக அது ஒரு மக்களுக்கு ஏமாற்று வேலை தானே. ஸோ அதனால தான் இதை பற்றி கட்டாயம் பேசணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இப்படி யாராவது பணம் கொடுத்துருக்காங்க பட் அவங்க சொன்னபடி ஸ்பீடு கிடைக்கல, இல்லை அந்த நிறுவனத்துக்கு எதிராக நம்ம வந்து கேஸ் கொடுக்குறோம், கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் கொடுக்கலாமா, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் பிரம்மாட்ட விளக்கம் கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நீங்களே கேட்க. நெட்வொர்க் நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சியூமருக்கு இவ்வளவு ஸ்பீடு கொடுக்கறோம்னு சொல்லி ஸ்பீடை வச்சுதான் இவங்க வந்து அதுல காசு பிக்ஸ் பண்றாங்க. அந்த ரெண்டல் வந்து ஸ்பீடை வச்சுதான் பிக்ஸ் பண்றாங்க. இப்ப வந்து மினிமம் 20 MP ஸ்பீடு வந்தாலே, மெகாபைட் வந்தாலே இப்ப டிவி இந்த மாதிரி சேனல்கள் தெரியும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்ப ஸ்பீடு அதிகரிக்கும் போது அந்த சேனலுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து தொடர்ந்து ஸ்பீடா தெரியும். சோ இந்த ஸ்பீடுக்கு தான் அவங்க காசு பிக்ஸ் பண்றாங்க. இந்த ஸ்பீடுக்காக காசு பிக்ஸ் பண்றவங்க இப்ப 100 MBPS, 20 MBPS, 40 MBPS, 60 MBPS ஸ்பீடு பிக்ஸ் பண்ணும்போது கன்சியூமர் அதை பொறுத்து தன்னுடைய ரெண்டல், அந்த ரெண்டலை வந்து பிக்ஸ் பண்றதை பொறுத்து வாங்கிக்கிற டாரிஃப. ஆனா அந்த டாரிஃபுக்குரிய ஸ்பீட அவங்க கொடுக்கறது இல்ல. இது நிறைய நெட்வொர்க் நிறுவனங்கள் இதுல மறைமுகமாக நுகர்வோரை சுரண்டுறாங்க. இப்போ இவங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்லே ஸ்பீடு டெஸ்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டாங்கன்னா இவங்க நெட் எவ்வளவு ஸ்பீடு கிடைக்குன்னு காட்டும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க 20 MBPS சொல்லியிருப்பாங்க, 16, 18, 14, 12, சில நேரம் 8 கூட வரும். ஆனா இவங்க எல்லா நேரமும் அதை கண்காணிக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கும்போது மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்ப 100 MBPS சொல்லிருக்காங்க, அவரு 40 தாண்டமான் இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க நுகர்வோரை சுரண்டக்கூடிய ஒரு வேலை. இது நுகர்வோர் என்ன செய்யணும், இந்த டெஸ்டிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி இவங்களுக்கு நெட் எவ்வளவு ஸ்பீடு வருதுன்னு பார்த்து அதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு இந்த டேட்ல இவ்வளவு ஸ்பீடு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கன்சியூமர் ஃபோரம்ல ஒரு வழக்கா தாக்கல் பண்ணலாம். சோ இது வந்து அவங்க செய்த டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், இது அன்ஃபேர் ட்ரேட். அதனால கண்டிப்பாக நுகர்வோர் வந்து இந்த மாதிரி
நுகர்வோரை சுரண்டி பிழைக்கிற நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது Okay. வந்து நிறைய கன்சியூமர்ஸ் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய நெட்டோட ஸ்பீடை பாக்குறது இல்ல, அதனால அவங்களுக்கு இதை பத்தி தெரியல. இது மறைமுகமாக நுகர்வோரை சுரண்டுறாங்க. இல்ல இப்ப இவரு போயிட்டு அந்த ஷோரூம் முன்னாடி போய் தர்ணா பண்ணது இந்த நடைமுறை சரியா இல்ல அப்படி இல்ல. பண்ற இல்ல இப்ப நான் ஜஸ்ட் அப்ரோச் பண்ணி ஆ. பார்ப்போம் அப்படின்னு அப்ரோச் பண்ணிட்டு அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா ஓகேவா? அப்படின்னு கிடையாது. சரி பண்ணலாம், அது டிஃபிசிஸ் ஆஃப் சர்வீஸ் தான். இவங்க இவ்வளவு நாள் இவர்கிட்ட வந்து எவ்வளவு நாள் அந்த மாதிரி 40 MBPS வந்துச்சுன்னு தெரியாது. அப்போ இவ்வளவு நாள் 40 MBPS பயன்படுத்தக்கூடிய நபர்கிட்ட இவங்க 100 MBPS ஓட சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க. சோ அது வந்து டிஃபிசிஸ் ஆஃப் சர்வீஸ். அதனால இவர் வந்து தர்ணா பண்றதை விட சட்டப்படி கன்சூமர் கமிஷன் மூலமா நடவடிக்கை எடுக்கதான் நியாயமான முறையா இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான புகாருக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தையோ எப்படி சார் வழக்கு தொடக்கணும்? சார் இப்ப இவங்க வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு புகாரை கன்சூமர் கோர்ட்ல தாக்கல் பண்ணோம். சரிங்க சார். இவங்க வந்து அதுக்கு உண்டான ஆவணங்களை சப்மிட் பண்ணோம். இப்ப இவங்க வந்து அந்த நெட் ஸ்பீடுக்கு வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா காஸ்ட், ஆமா ஆமா. அப்ப அவங்க ஒரு ஃபேம்லெட் கொடுத்திருப்பாங்க. Okay. 100 MBPSக்கு மந்த்லி 750 ருபீஸ்னு Okay. அந்த ஃபேம்லெட் பிளஸ் இவர்கிட்ட வாங்கின காசு, இவருக்கு வரக்கூடிய நெட்டோட ஸ்பீடு, இந்த மூணையும் அவர் நிரூபிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா இவர் பக்கம் வழக்கு வந்து ஜெயிக்கும். ஓகே, இப்ப நுகர்வோர் நீதிமன்றத்துல நம்ம தாக்கல் பண்றதுக்கு எதுவும் அமௌண்ட் எதுவும் பே பண்ணணுமா? ஃபார்ம் ஏதாவது இல்ல வாங்கணுமா? என்ன கிடையாது. சார்? நுகர்வோர் நீதிமன்றத்தில் எந்த கட்டணமும் கிடையாது. இது நுகர்வோருக்காகவே அமைக்கப்பட்ட கமிஷன் தான். ஆணையம் வந்து நுகர்வோருக்கு தான். இதுல எந்த கட்டணமும் கிடையாது. கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, இவங்க சட்டப்படி நீதிமன்றத்தை நாடுறதுதான் சரியான முறையா இருக்கும். ஓகே, இப்ப தாக்கல் பண்ணிட்டு எவ்வளவு நாள்ல நமக்கு இது கிடைக்கும்? அந்த மாதிரி அல்ல, அது நீங்க டைம் டியூரேஷன் 90 நாள்ல முடிக்கணும்னு சட்டம் சொல்லுது. இது நடைமுறையை பொறுத்து எவ்வளவு நாள் ஆகுங்கிறது நடைமுறையை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். ஸோ அட்வொகேட் பிரம்மா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ கன்சியூமர் கோர்ட் அணுகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுவும் எந்தவித சார்ஜஸ்மே கிடையாது. நீங்கள் தாராளமாக மனு தாக்கல் பண்ணலாம், ஆணையத்தை முறையிடலாம். ஸோ உங்களுக்கான நீதி அப்படின்றது கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் போய் முறையிடணுமா, இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது அப்படின்னு சாதாரணமாக கடந்துட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ யாருமே முறையிடுறது இல்லை, யாருமே போய் கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்றது தான் அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இது குறித்து கேட்கும்போது தான் அந்த நிறுவனமுமே இந்த பிரச்சனையை சரி செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கட்டாயம் உங்களுக்கான உரிமை வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான படியை தாண்டி கதவை தட்டினாதான் கிடைக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்குது. நன்றி.